இந்த வார்மர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு. வார்மர்ஸில் 3-4 டைப் இருக்குது. லெக்குக்கு போடுறது, அப்புறம் வந்து கைக்கு வைக்கிறது, அப்புறம் வந்து பேக்கெட்டில் வைக்கிறது. உள்ளே வந்து ஒரு ஷேஷே பேக்கெட் மாதிரி இருக்கும். இந்த டீ தூள் பேக்கெட் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த மாதிரி இந்த பேக்கெட்டை நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஒரு 20 செகண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து கேமராமேன்ட்ட வந்து அப்படியே கொடுப்போம். அந்த சூடாகுதான்னு பாருங்க. அப்படியே மைல்டாக வந்து சூட ஆரம்பிக்கும். ஆமாம், ஆகுதா? இது வந்து 45 டிகிரி வந்து டெம்பரேச்சர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து என்னதான் ஜாக்கெட் போட்டிருந்தாலும், உலன் சாக்ஸ் போட்டிருந்தாலும், தம்ம லேயர் போட்டிருந்தாலும், அதையும் தாண்டி உங்களால் அந்த டெம்பரேச்சருக்கு நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் இந்த வார்மர்ஸ். சப்போஸ் வந்து காலில் போடுறீங்கன்னா சாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் ஷூ போடணும். க்ளவுக்குள்ளே வைக்கிறீங்கன்னா ஒரு லைனர் போட்டு அது மேலே இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளவ் போடணும். ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாலே இது வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இது வந்து ஒன் டைம் யூஸ் தான். ஒரு பேக்கெட்டில் வந்து 5 வரும். 5 2x5. இப்போ வந்து ஷூக்குள்ளே வைக்கிறதுனா 2x5. ஸோ 10 பீசஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், சாக்ஸுக்கு மேலே வைக்கிறாங்களா? ஸோ எதுக்கு வேணாலும் வைக்கலாம். ஸோ கையிலையும் வைக்கலாம், உள்ளே வந்து பேக்கெட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். 5 மணி நேரம் அதிகபட்சம். ஸோ அப்படி இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கறித்தூள் அது மட்டும்தான் இருக்கும். இது பாருங்க, இதுதான் உள்ள இருக்குது. செம்ம சூடாகுதுடா. கை வச்சு பாரு இதுல. அப்படியே இது வந்து விரல வச்சு பாரு. வேற லெவலு. நான் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணணும் என்னன்னு. ஓகே டன். இதை நாங்கள் அப்புறமா ஆராய்ச்சி பண்றோம்.